வணக்கம். இன்று நான் டாக்டர் பிரசாத், சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர், ஐஎஸ் மருத்துவமனை, திருச்சி. இன்னைக்கு சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய நரம்பு மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் அதிக அளவுல இருக்கு, ரொம்ப வருடமா இருக்கு அப்படின்னா அவங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்பு மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படும். இதுதான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதி அதுக்குரிய அறிகுறிகள், சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் த பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயினால இருக்கக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படுறது. இவங்களுக்கு அறிகுறி என்ன தென்படலாம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டா அவங்களுக்கு கை கால் குடைச்சல், குத்தல், இல்லைன்னா ஒரே தெரியா கை கால்லாம் எரிவு ஏற்படுறது, எரிச்சல் மாதிரி ஏற்படுறது, இது மாதிரி உள்ள சில பேருக்கு சில அறிகுறிகள் ஏற்படலாம். இதை தவிர்த்து அவங்களுக்கு மசில் வீக்னஸ், இப்ப கை மற்றும் கால்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வீக்கா, கை காலை தூக்க முடியாம இல்ல நடக்க முடியாத மாதிரி ஒரு தன்மையும் ஏற்படலாம், மசில் வீக்னஸ் மாதிரி ஏற்படலாம். இதை தவிர்த்து அவங்களுக்கு நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படுற போது அவங்களுக்கு இதய பாதிப்பு ஏற்படலாம், அவங்களுக்கு மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம், வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம், ஆண்மை குறைவு ஏற்படலாம். இப்படி பலவிதமான அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு பாதிப்பு மாறுபடுது. ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த காலில் ஏற்படக்கூடிய இந்த நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு காலில் சொரணம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தொடக்கூடிய தன்மை, சொரணை, வைப்ரேஷன் சென்ஸ், இந்த சூடு வச்சானா அந்த சூட பர்சீவ் பண்ணக்கூடிய தன்மை, இது எல்லாமே குறைவா இருக்கு. அதனால அவங்க செருப்பு போட்டுக்காம ஏதாவது நடந்துட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது முள்ளு குத்தினாலோ இல்ல கல்லு குத்தினாலோ அவங்களுக்கு ஏதாவது புண்ணு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகம். சோ இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதே மாதிரி அது தெரியும். ஏன்னா அவங்களுக்கு சொரணையே தெரியாததுனால அவங்களுக்கு அதோடைய பாதிப்புகள் தெரியாம போயிடலாம். அதை உடனே அது மருத்துவத்தை காமிச்சு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அவங்க கால் பாதிப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஆம்புடேஷன் என்று சொல்லக்கூடிய விரல்ல எடுக்கக்கூடியதோ அல்லது காலை எடுக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் கூட அது போயிடலாம். சோ இத என்ன முக்கியம்னா இந்த டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதிய நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதனால நிறைய பின்விளைவுகள் நிறைய ஏற்படலாம். கவனிக்காம விட்டானா ஆம்புடேஷன்ல இது கொண்டு விட்டோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அப்புறம் உடல் ரீதியான உடற்பயிற்சிகள் முறைகளை அவங்க கடைபிடிக்கணும். அதை தவிர்த்து மாத்திரைகள் மூலமாவோ இன்சுலின் மூலமாவோ சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கணும். இதை தவிர்த்து இவங்க புகைப்பிடிக்கிறவங்களா இருந்தானா இல்ல அதிகமா மது அருந்துவர்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இவங்களுக்கு இதோட கூட B12 டெபிஷியன்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த நியூரோபதி வரலாம். இல்லைன்னா இது அதோட சேர்ற போது அவங்களுக்கு இந்த நியூரோபதியோட நரம்பு மண்டல பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படலாம். சோ அதனால நம்ம இதே மாதிரி உள்ளவங்க புகைப்பிடிக்காம இருக்கிற பார்த்துக்கணும். அவங்களுக்கு மருந்து அருந்தாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இவங்களுக்கு B12 நம்ம சப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். இதை தவிர்த்து இதுக்கு இந்த வலிக்கு உரிய வலி நிவாரணிகள் கொடுப்போம். நரம்பு சம்பந்தப்பட்ட வலி நிவாரணிகள் எல்லாம் நம்ம கொடுப்போம். அதாவது ஆன்டி கன்வல்சன்ஸ், இதே மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ஸ், இது மாதிரி வகையான மாத்திரைகள் மூலமா இந்த நரம்பு மண்டல வலிகளை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அதை தவிர்த்து முக்கியமா பாத்துக்க வேண்டிய விஷயம் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதோட கூட மற்றபடி புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற பழக்க வகைகள் எல்லாத்தையும்
வந்து விட்டு விட்டு அவங்க வந்து காலை வந்து டெய்லி வந்து சுத்தம் பண்ணிக்கணும். காலை வந்து டெய்லி வந்து நம்ம கண்ணாடியில எப்படி நம்ம முகத்தை பாக்குறோமோ அது மாதிரி வந்து காலை வந்து டெய்லி வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு கால் வந்து நீட்டா இருக்காங்கிறது பார்க்கணும். காலை வந்து வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு காலை வந்து கழுவி அவங்க வந்து டவலை வச்சு நல்லா வந்து தொடச்சுக்கணும். அவங்க வந்து போடக்கூடிய சப்பல் வந்து எம்சிபி சப்பல் அல்லது எம்சிஆர் சப்பல் போன்ற மெதுவான சாஃப்டான சப்பல்களை யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் செருப்பு அல்லது சப்பல் அணியாம அவங்க வந்து வெளியில வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து போகக்கூடாது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுக்கு என்னன்னா தடுப்பு முறைகள் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டோட கூட காலை வந்து சரியா நம்ம வந்து பராமரித்துக் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து முக்கியமான அதுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வந்து அது சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தி காலை வந்து சரியா நம்ம பராமரித்து கொண்டு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயினால வரக்கூடிய இந்த பின்விளைவுகள், அதாவது வந்து இந்த நியூரோபதிக் வந்ததுக்கு அப்புறம் ஆம்புடேஷன் போன்ற அறுவை சிகிச்சைகளை நம்ம பெரிய அளவுக்கு நம்ம வந்து தடுத்து கொள்ள முடியும். மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ், இதயம், நரம்பு மண்டலம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்மை குறைவு போன்றப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம தீர்வு காணுவதற்கு இது வந்து பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கண்ட்ரோல் வந்து சர்க்கரையில நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். காலை சரியா வந்து நம்ம பராமரித்துக் கொள்ளணும். இதுதான் வந்து நம்ம வந்து பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதிக்கு நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய முக்கியமான அறிவுரை. நன்றி, வணக்கம்.